நான் 2015 இருந்தே நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பொழுதுமே எல்லா வருஷமும் பர்ட்டிகுலராக ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி, இப்போ நம்மளுக்கு மே மாதம் எக்ஸாம் இல்லையா? ஸோ இந்த மார்ச் மாதம் வாக்கில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து எனக்கு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது, நான் இந்த அட்டெம்ப்ட் தரலாமா, இல்லை நான் இந்த அட்டெம்ப்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணட்டுமாங்கிற கேள்வியை கான்ஸ்டண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த வாட்டி கூட எனக்கு பார்த்தீங்கன்னா தினமும் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி எனக்கு குழப்பமாக இருக்குது சார், நான் 2026 ப்ரிலிம்ஸ் தராமல் நான் 27 ப்ரிலிம்ஸ் தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நான் காரணம் கேட்பேன். பொதுவாக சொல்கிற காரணங்கள் பார்த்தீங்க, நம்பர் 1, சார் நான் ப்ரிலிம்ஸ்க்கெலாம் ரெடியாக தான் இருக்கேன், ஆனால் நான் மெயின்ஸ் பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பரேஷன் அடிக்குவேட்டாக இல்லை, நான் ஒருவேளை ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ணிட்டா கூட நான் எப்படி மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும் இப்படின்னு சில பேர். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் ப்ரிப்பரேஷன் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஆனால் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, இந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாததுனால தான் நான் இந்த அட்டெம்ப்ட் ஸ்கிப் பண்ணலாமான்னு பார்க்குறேன். சில பேர் பார்த்திங்கன்னா, சார் நான் ஒரு 4 அட்டெம்ப்ட் கிட்ட நான் கொடுத்துட்டேன், எனக்கு வந்துட்டு அகெயின் ஒரு கம்ஃபர்ட் இல்லை, ஒரு ஹோல்டு இல்லை சப்ஜெக்டில், அதே மாதிரி நான் போய் ஒரு 5வது அட்டெம்ப்ட் கொடுத்து நான் அதையும் ஃபெயில் ஆகிட்டேன்னா நான் மோட்டிவேஷனே போயிடும் எனக்கு, அதனால் நான் இந்த அட்டெம்ப்ட் வேண்டாம், நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் அடுத்த அட்டெம்ப்ட் நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னும். சில பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ், சார் நான் இப்போ தான் சார் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன், நான் இப்போ தான் என் கிளாஸஸ்லாம் எனக்கு இப்போ தான் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் எனக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடச்சிருக்கு, இங்கேருந்து 2 மாதம் தான் இருக்குது, நான் இதில் எப்படி நான் படித்து நான் பாஸ் பண்ண முடியும், அதனால் நான் அடுத்த அட்டெம்ப்ட் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான சில பேர். இன்னும் சில பேர் இருப்பாங்க, அவங்க பார்த்திங்கன்னா, சார் எனக்கு இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் தான் இருக்குது, நான் இந்த அட்டெம்ப்ட்டை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அப்புறம் ஒரு அட்டெம்ப்ட் தான் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடும், இல்லை இதுதான் சார் என்னுடைய லாஸ்ட் அட்டெம்ப்ட், இந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. இப்போ நான் கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்க இல்லையா, எனக்கு இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் தான் இருக்குது, இல்லை இதுதான் என்னுடைய கடைசி அட்டெம்ப்டாக இருக்குது, நான் என்ன பண்ணேன், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, அவங்கள மட்டும் நம்ம தள்ளி வச்சிடலாம். மீதி எல்லாருக்கும் காமனாக சில விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம் சார், நான் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், இவங்க இதெல்லாம் சொல்லும் பொழுது, நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்களா? எல்லார்கிட்டையுமே வர ஒரே பதில், இது வரைக்கும் நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதில்லை. இங்கே எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ண முடியாத ஒரு பயம்தான். இந்த பயம்தான் உங்களை இந்த அட்டெம்ப்டை ஸ்கிப் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையே கொடுக்குது. நான் ஒரு சின்ன கதை சொல்லலான் இருக்கேன். இது என்னுடைய ஒரு பர்சனல் ஸ்டோரி தான், ஒரு குட்டி ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு 2012 தான் என்னுடைய முதல் அட்டெம்ப்டையே நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய முதல் 2 முயற்சியில் என்னால் ப்ரிலிமினரி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியலை. அப்போது என்னோடய நண்பர் ஒருத்தர், அவர் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டார், அவர் இப்போது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருக்கார். அவருடைய கல்யாணம் திருச்சூரில் கல்யாணம். ஸோ நான் திருச்சூருக்கு நான் போகிறேன். அப்போ அந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு இன்னொருத்தருடைய ஃபோன் நம்பர் கொடுத்து, குணா இவர் பேர் பாஸ்கர், இவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், அவர் ஹெல்ப் பண்ணுவாருங்கிறாங்க. ஸோ நான் பாஸ்கருக்கு நான் ஃபோன் பண்ணி நான் பேசிவிட்டு, அவர் தான் எனக்கு ரூம்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணார். நான் அந்த டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் ஒரு பாஸ்கருடைய கம்பெனியில் தான் நான் அந்த டே ஃபுல்லாகவே இருந்தேன். எனக்கும் அவருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இதில் என்ன பியூட்டினா, பாஸ்கர் வந்து அப்போது இன்டர்வியூ போய் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங், ரிசல்ட் என்றைக்கு வேணால் வரலாங்கிற மாதிரி இருந்தது. அவர் இன்டர்வியூ கேண்டிடேட்டுங்கிறதுனாலேயே கூட நான் செல்ஃபிஷாக அவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பழகணுன்னு நினைக்கிறேன். ஸோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் சென்னைக்கு வந்துவிட்டோம். சென்னைக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது பார்த்தா பாஸ்கர் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டார். ஆனால் அவருடைய ரேங்க் பார்த்திங்கன்னா ஒரு ஐஏஎஸ்க்கான ரேங்காக இல்லை. ஸோ அவருடைய ரேங்க்குக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐஆர்எஸ், ஐஏஏஎஸ் அந்த மாதிரி தான் கிடைக்குங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் பாஸ்கரை சந்திக்க போகிறேன், இந்த மாதிரி அவருக்கு நான் வந்துட்டு விஷஸை சொல்லலாம், பாஸ் பண்ணியிருக்காரு இல்லையா அப்படின்னு நான் போகிறேன். அப்போ அவர் சொன்னார், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஒரு ஐபிஎஸ் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை, நான் திருப்பி எக்ஸாம் கொடுக்கலான் இருக்கேன். அப்போது பாஸ்கர் வந்து என்கிட்ட சொன்னார், குணா நீங்கள் தைரியமாக படிங்க, வாங்க நம்ம வந்து சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு அவர் சொன்னார். இது ஏன் அவர் என்கிட்ட சொன்னாருன்னா, நான் அப்போ திருச்சூரில் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவரோட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன அவர்கிட்ட சொன்னேன்னா, இந்த மாதிரி நான் 2 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன், நான் வந்துட்டு ப்ரிலிம்ஸ்லேயே எனக்கு ஒரு ஹோல்டு இல்லை, மெயின்ஸ்லேயும் ஹோல்டு இல்லை, நான் அந்த 3வது அட்டெம்ப்டை வந்து ஸ்கிப் பண்ணிடலான் இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்கிட்ட ரிசல்ட் வந்த பிறகு வாங்க படிக்கலாம். அப்போ நான் சொன்னேன், என்ன சொல்கிறீங்க, 2 மாதம் தானே இருக்குது, 2 மாதத்தில் நான் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண முடியும், நான் ஸ்கிப் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டேன்.
அப்போ அவர் சொன்னார் 2 மாதங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம், இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு 2 மாதங்கிறது சஃபிஷியன்ட். அப்போ அவர் சொல்கிறார், குணா நீங்கள் ஒன்றும் ஜீரோவில் இல்லை, நீங்கள் இப்போ டெஸ்ட்டெல்லாம் எழுதுறீங்க, உங்கள் டெஸ்ட்டில் மார்க் வந்து ஒரு 60 70s வருதுன்னு நம்ம வச்சுப்போம். அப்போ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அந்த கட் ஆஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 30-40 மார்க்ஸ் இருந்தால் போதும், கம்ஃபர்டபுளாக இம்ப்ரூவ் பண்ணிடலாம், அதுக்கு இந்த 2 மாதம் போதும். அப்போ அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறார். எனக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சு, பாஸ் பண்ணவரே சொல்கிறாரு, அவரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணினோன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போது 5 வாரம் தான், 5 வாரத்தில் 5 சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணிடலாங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியே. ஸோ மண்டே டு ஃப்ரைடே, வீக் 1 எடுத்துக்கோங்க. மண்டே டு ஃப்ரைடே என்னை வந்து படிக்க சொல்லிட்டார். நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே டு ஃப்ரைடே பாலிட்டின்னு வச்சுக்கலாமே, அந்த பாலிட்டியை நம்ம என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே, இந்த சனி ஞாயிறு மட்டும் என்ன பண்ணினோன்னா, கிட்டத்தட்ட வேறு வேறு அகாடமியிலேருந்து ஒரு 5 செக்ஷனல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை மட்டும் நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த சனி ஞாயிறு அந்த 2 நாள் கிட்டத்தட்ட 5 பேப்பரை சால்வ் பண்ணினோம். இது நானும் அந்த பாஸ்கர் மட்டும் சால்வ் பண்ணலைங்க, நான், பாஸ்கர், இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 பேர். ஸோ நாங்கள் அந்த 5 நாள் தனியாக தான் வீட்டில் படித்தேன். அந்த 6வது நாள் 7வது நாள் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு சின்ன மொட்டை மாடியில் ஒரு டிஸ்கஷன் கூட கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் 1 இதுக்கு என்ன ஆன்சர், எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டோம்னா கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, அங்கே அந்த ஏதாவது டவுட் வருதுன்னா டக்குன்னு நிறுத்தி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் படித்து அங்கேருந்து குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி நாங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கு நாங்கள் டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் நாங்கள் வந்து அந்த சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே டயரிங்காக தான் இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலி அந்த ப்ராசஸில் நிறைய கிளாரிட்டி கிடச்சிச்சு, நிறைய கான்ஃபிடென்ஸ் கிடச்சிச்சு. அப்போது 5 வாரம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு 5 செக்ஷனல் பேப்பராவது நாங்கள் சால்வ் பண்ணினோம். கிட்டத்தட்ட 25 பேப்பர் சால்வ் பண்ணினோம். 25 பேப்பர்னால் 2500 கொஸ்டின். 2500 கொஸ்டின்னா ஒரு கொஸ்டின்லேயும் குறைஞ்சது 2 ஸ்டேட்மெண்ட், அப்படின்னா 5000 ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு சப்ஜெக்ட்லேருந்தே 5 சப்ஜெக்ட் மொத்தமாக பண்ணது, ஒரு சப்ஜெக்ட்லேயே 1000 ஸ்டேட்மெண்ட். 1000 ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது 1000 கான்செப்ட். நீங்கள் பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலே எத்தனை ஆர்டிக்கலுங்க இருக்குது, 395 ஆர்டிகல்ஸ் இருக்குங்க. ஒரு ஆர்டிக்கல்லையுமே நீங்கள் ஒரு 3 கொஷின் செட் பண்ணிட்டு தான் நினச்சிக்கோங்களேன். அப்போது இந்த 1000 கான்செப்டை ரிவைஸ் பண்ணும் பொழுதே பாலிட்டியை ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு இல்லையா. நான் மண்டே டு ஃப்ரைடே நான் பர்சனலாக ரிவைஸ் பண்ணினேன். சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா அந்த 5 செக்ஷனல் டெஸ்ட் சால்வ் பண்ணுறதுல எனக்கு இன்னுமே அடுத்த லெவல், ஒரு செகண்ட் லெவல் ரிவிஷன் வித் கிளாரிட்டி கிடச்ச மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி பாலிட்டி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் பண்ணியிருந்தது, ஜியாகிரஃபி, எக்கானமி, என்வாயன்மெண்ட். ஸோ இந்த 5 சப்ஜெக்டை இந்த ப்ராசஸில் அந்த முதல் 5 வாரத்தில் முழுக்க ரிவைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பர்சனல் ப்ரிப்பரேஷன் தான். பாஸ்கர் சொன்னார், குணா இதுக்கப்புறம் இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் இருக்குது, இது நீங்கள் தனியாக இதே ப்ராசஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கிற இந்த 5 மொத்தமாக 8 வாரம் 2 மாதம் தான். ஸோ கடைசி ஒரு 3 வாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 வாரத்தில் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே வீட்டில் தனியாக உங்களுக்கு தினமும் ஃபுல் மார்க் டெஸ்ட். நான்லாம் என்ன பண்ணினேன்னா காலையில் 9:30 to 11:30 ஒரு ஃபுல் மார்க், மத்தியானம் 2:30 to 4:30 சிசாட் மார்க், இந்த மாதிரி கண்டினியூஸாக கொடுத்தது. இந்த ப்ராசஸில் என்னுடைய கான்ஃபிடென்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உள்ளே வந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ஸோடு தான் நான் போய் ப்ரிலிம்ஸ் எழுதினேன். அதுதான் என்னுடைய முதல் ப்ரிலிம்ஸ். நான் ப்ரிலிமினரி எக்ஸாமை ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இங்கே என்னுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருந்துச்சு, 2 மாதத்துக்கு முன்னாடி, அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு 2 மாதம் முன்னாடி ஸ்கிப் பண்ணிடலாம், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க இல்லையா, அவங்களோட நான் கனெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். ஆனால் பாஸ்கருங்கிற ஒருத்தர் தான் இது முடியும், இது கண்டிப்பாக பண்ண முடியும்னு சொல்லும் பொழுது, நான் அதை ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணும் பொழுது என்னால் இந்த ப்ராசஸில் ஒரு சக்ஸஸ் பார்க்க முடிஞ்சிச்சு ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜில். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. இந்த 2 மாதங்கிறது உண்மையிலேயே நம்ம கிளியர் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான். நமக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு ஹோப் தேவை, ரொம்ப பாசிட்டிவாக நம்ம இருக்கணும். செகண்டு கான்ஃபிடென்ஸ் தேவை. கான்ஃபிடென்ஸுங்கிறது நீங்கள் படிக்க பில்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு வாரமும் நீங்கள் படிக்க உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலுங்கிறது பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. சார் நான் லாஸ்ட் அட்டெம்ப்டில் இருக்கேன் அப்படின்னு இருக்கீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா
நீங்கள் வந்துட்டு இந்த அட்டெம்ப்டை சேவ் பண்ணுறது ஓகே. பட் இருந்தாலுமே உங்களுக்கு வேணும்னா என்ன நீங்கள் பர்சனலாக என் ஆஃபீஸில் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். சிச்சுவேஷன் என்னங்கிறத ஸ்டடி பண்ண பிறகு கூட ஐ கேன் கிவ் மை இன்புட். பட் நீங்கள் உங்களுக்கு என்ன கால் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் மற்றவங்க வந்துட்டு ப்ரிலிம்ஸுக்கு பயந்து இந்த எக்ஸாம் கொடுக்காம இருக்காதீங்க. சரி, ஒரு வேளை நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் கொடுக்கல, நான் அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் படித்து ஒரு ஆல் இண்டியா ரேங்க் கொண்டு வாங்க போகிறேன், அந்த மாதிரி நான் படிக்க போகிறேன் இப்படின்னு உங்கள் மைண்ட் செட் இருக்குன்னு வச்சுப்போமே. நான் ப்ராக்டிக்கலாக என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கொடுக்கவே இல்லை 2026 அட்டெம்ப்ட்டை 27 தான் கொடுக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நம்பர் 1 நீங்கள் படிக்க மாட்டீங்க. இன்றைக்கி வேணால் இம்மீடியட்டாக ஒரு ஜோஷ் எடுத்து நான் மெயின்ஸ் படிக்க போகிறேன், நான் ஆப்ஷனல் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி படிக்கிறதுக்கு உட்காருவீங்க. ஆனால் உங்களால் அந்த ஜோஷை சஸ்டெயின் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக படிக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய டைம் இருக்குது நமக்குன்னு சொல்லிட்டு நிறைய சோர்ஸஸ் கலெக்ட் பண்ணுவீங்க. ஒரு பாயிண்டில் ஃபெட்டிக் ஆகும். மற்றவங்களாம் ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சிலர் மெயின்ஸ் எழுத போவாங்க. அவங்கள பார்த்து உங்களுக்கு சில பொறாமையும் வரும், இன்ஸ்பிரேஷனும் வரும், ஏதாவது நல்லா படிக்கணும்னு தோணும். பட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செப்டம்பர் மாதம் வரைக்குமே நீங்கள் எல்லா சப்ஜெக்ட் GS 1 2 3 4 இருக்கட்டும், எஸ்ஏவாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஒரு ஹோல்டெலாம் டெவலப் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா படிக்க மாட்டீங்கன்னு சொல்லலை, உங்கள் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். செப்டம்பர் மாதம் வந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லா அகாடமிஸுமே ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ்னு போட ஆரம்பிப்பாங்க. நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல இது வரைக்கும் ஒரு பயம் இருக்கும். உடனே நம்ம என்ன நினைப்போம், சரி ஹாஃப் அ டே ப்ரிலிம்ஸ் படிக்கலாம், ஹாஃப் அ டே மெயின்ஸ் படிக்கலான்னு போயிடுவீங்க. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணுவீங்க. அந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அங்கே மார்க் ஒழுங்காக வராது. மார்க் ஒழுங்காக வரலன்னா உடனே கான்ஃபிடென்ஸ் போயிடும், பயம் வந்துடும். திருப்பியும் ப்ரிலிம்ஸ் சைக்கிளில் மாட்டிப்பீங்க, மெயின்ஸை படிக்க மாட்டீங்க. ஒவ்வொரு பீரியட் தேவையில்லாமல் ஒரு கில்ட்டை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. சரி, நம்ம கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோன்னே வச்சுப்போமே, இப்போ சில டைம் நான் ஒழுங்காக படிக்கலன்னே வச்சுக்கலாம், பரவாயில்ல விடுங்க, நம்மளாம் மனிதர்கள் தான், ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்து போயிடுச்சு. முதல்ல உங்களை நீங்களே ஃபர்கிவ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போலேருந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் நம்ம ஆரம்பிக்கலாம். நான் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி, எனக்கு பாஸ்கர் கொடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு சொன்னேன். இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா மிஷன் 120+ ஒரு 100 days பிளான்லாம் கூட கொடுத்தேன். சரிங்களா? இந்த ஒரு பிளான் தான் நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு தேவை கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹோப். எந்த பிளான் நமக்கு ஹோப் கொடுக்குதோ அந்த பிளானை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சார் ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச ஒரு 80 நாள் தானே சார் இருக்கும், அந்த 80 நாள் நான் எப்படி சார் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும்? அந்த கவலையை என்கிட்ட விடுங்க. ப்ரிலிம்ஸ் மே 24 சாயங்காலம் எனக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள், இல்லை நான் வந்து பாருங்கள், இந்த மாதிரி நான் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு 120 மேலே எனக்கு வரப்போகுது, நான் இப்போ என்ன பண்ணணும், நான் மெயின்ஸுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் ரோட் மேப் தரேன். டெய்லி பிளானர் நான் ஒவ்வொரு வாட்டியும், அதுதான் கிருத்திகாவும் ஃபாலோ பண்ணாங்க. என்ன பண்ணணும், முதல் 10 நாள் என்ன படிக்கணும், எப்படி ஜிஎஸை டேக்கிள் பண்ணணும், அந்த எல்லா கைடன்ஸுமே நான் கொடுக்குறேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு சீனியர் மென்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட நீங்கள் கைடன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல மெயின்ஸையும் கொடுக்க முடியும். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணினா தான் மெயின்ஸே எழுத முடியும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் ஃபெயில் ஆனால் கூட கவலைப்படாதீங்க. இது கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் ரொம்ப 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 அதிகம். ப்ரிலிம்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப சேலஞ்சிங் பார்ட்டுங்க. ஆனால் அந்த சேலஞ்சிங் பார்ட்டை இப்போ இருக்கிற ஒரு 60+ டேஸை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா, நம்பிக்கையோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு தேவை ஒரு நல்ல ஹோப் அண்ட் நல்ல கான்ஃபிடென்ஸ். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக படிங்க, எதுனாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணிக்கலாம். நான் இருக்கேன், டோன்ட் வரி. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஐ வில் ரிப்ளை. வேறு ஏதாவது இன்புட்ஸ் கைடன்ஸ் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ. நான் இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் வரைக்குமே ஒரு லிஸ்ட் ஆஃப் வீடியோ சீரிஸ் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் இன்புட்ஸ் தேவையோ நான் அதை கொடுக்குறேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.